நேரத்தை, இந்த ஆராதனை நேரத்தை ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களோடு பேசி நாங்கள் எதற்கு ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு உம்முடைய தயவை காண்பித்து ஆசீர்வதியும். தடைகள் விலகட்டும், கிருபை பெருகட்டும், உம்முடைய நன்மைகளை விளங்க பண்ணி ஆண்டவரே காத்துக்கொள்ளும், ஆண்டவரே காத்துக்கொள்ளும், ஆண்டவரே காத்துக்கொள்ளும், தெய்வமே காத்துக்கொள்ளும். எங்கள் மத்தியிலே அசைவாடும், எங்களோடு இருப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. ரபனமோஷியாந்தனே மரபதனலதனா கினிதினிலிருதியாந்தனா. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு கிருபையாய் தந்தருளும், எங்களுக்கு கிருபையாய் தந்தருளும். எல்லா நன்மையாலும் நிரப்பப் போகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால், உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய ஆளுகையினால், உம்முடைய பரிசுத்தத்தினால் எங்களை நிலைநிறுத்தி காத்து கொள்ளுவீராக. எங்களை உம்முடைய சமூகத்தில் வைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அக்கினி, உம்முடைய நடத்திப்பு, உம்முடைய வல்லமை, உம்முடைய பராக்கிரமம் எங்களோடு இருக்கட்டும், எங்களோடு இருக்கட்டும், எங்களோடு இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம் சமூகத்தின் அப்பத்தினால் எங்களை திருப்தியாக்கும், உம்முடைய சமூகத்தின் அப்பத்தினால் எங்களை திருப்தியாக்கும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இன்னும் எங்களுக்குள் வேண்டிய நன்மைகள். ஆமென். எஸ் ஆண்டவரே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். திறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. திறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. ஜெப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தீர், ஜெப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தீர். மாந்தர்க்காய்வும் முன் நின்றிடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். பரிசுத்த வாஞ்சை பரமன் ஸ்நேகம் தேடிடவே மறந்துட்டேனே. பரிசுத்த வாஞ்சை பரமன் ஸ்நேகம் தேடிடவே மறந்துட்டேனே. பரிசுத்த ஆவி பருகிட செய்தீர், பரிசுத்த ஆவி பருகிட செய்தீர். நித்தமும் பணி செய்திடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும்
பின்பற்றுவேன். சொல்ல மறந்தேன் கல்வாரி சிநேகம், கல்லனையும் மாற்றும் மெந்தை. சொல்ல மறந்த கல்வாரி சிநேகம், கல்லனையும் மாற்றும் மெந்தை. உற்சாக ஆவி தாங்கிட செய்தே, உற்சாக ஆவி தாங்கிட செய்தீர். ஊரெங்கும் அன்பை சொல்லிடவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். உலகின் மாயை வலையில் வீழ்ந்தேன், தப்பிடாமல் சிக்கொண்டேனே. உலகின் மாயை வலையில் வீழ்ந்தேன், தப்பிடாமல் சிக்கொண்டேனே. உன்னத ஆவி ஊற்றி மகிழ்ந்தீர், உன்னத ஆவி ஊற்றி மகிழ்ந்தீர். வெறுத்திட்டேன் உலகத்தின் பெருமைகளை, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். எப்போ வருவீர் என் இயேசுநாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். எப்போ வருவீர் என் இயேசுநாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். கிருபையின் ஆவி கெட்டிட செய்தீர், கிருபையின் ஆவி கெட்டிட செய்தீர். மேகம் மீதில் உம்மை சேர்ந்திடவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். அப்பா, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் உங்களை பின்பற்றக்கூடிய ஒரு கிருபையையும், ஆண்டவரே எனக்கு வேண்டிய ஒரு வரம், உம்மை விட்டு பிரியாமல் இருக்கிறேன், உம்மை பிரியாத ஒரு வரத்தை எனக்கு தாரும். எத்தனை பேர் கேட்பீங்க? உங்களை பின்பற்றுகிறதற்கு உங்களை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு வரம். ஆண்டவர்ட்ட கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு வரம், உம்மை பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு வரம் தான். உம்மை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு வரம் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, உம்மை பிரியாதிருக்கிற வரம் எங்களுக்கு அந்த வரத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரப்பா. இயேசுவே
சக்கத்தி கந்தரகதி நீ கபனமல்லனா. ஆண்டவரே, ಶಗದನಲರದಿಯಾಂತನ ಶಬದನಲರದಿಯಾಂತನ. இயேசுவே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசையா, இயேசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசையா, இயேசையா, திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன், நான் உம் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசையா, இயேசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசையா, இயேசையா, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றே. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர். உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உமக்கு மறைவாய் எங்கே போவேன். உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசையா, இயேசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசையா, இயேசையா, பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பேசுறாங்களா? பயப்பட வேண்டாம். பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசையா, இயேசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசையா, இயேசையா, நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளீர். நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளீர். என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர், என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர். எல்லாம் உம் கிருபை ஐயா, எல்லாம் உம் கிருபை. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா, ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா, 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 ஏசையா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் புரிஞ்சு ஒரு நாள் நம்மளால வாழ முடியாது. தொடர்ந்து ஆண்டவர் நம்மளை கரெக்ட் பண்ணிட்டே வந்தவர், கரெக்ட் பண்ணிட்டே வந்தவர்.
எத்தனை பேர் இந்த 5 நாள் ஜெபத்துல ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சேன், என்னால முடிஞ்சதுன்னு சொல்லுவீங்க? ஒருவேளை முடியலன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஹெல்ப் மீ லார்ட், ஐ வாண்ட் டு ஒபே, ஐ வாண்ட் டு ஹேவ் அ ஃபெய்த். நான் உம்மிடத்துல விசுவாசமாய் உள்ளவனாய் இருக்கிறதுலேயும் தளர்ந்து போகாதபடி, ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறபடி. சகாலதினி மரபனரு ಶಂಗಂತನಗದಿನಿಲರದಿಯಂತನ ಮರಗದನೆ ಮತ್ತೇನೆಲೆ இயேசு சகித்தார் அல்லவா? பாவிகளால் தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட அந்த நெருக்கடியான அந்த பாடுகளை சகித்தார் இயேசு. பாடுகளை சகித்தார் இயேசு. ஆண்டவரே, டீச் மீ ஹவ் டு டு தட். நான் இதை எப்படி செய்ய வேண்டும்? ஒரு சிறு பிள்ளை போல் தேவனிடத்தில் ஒருவர் வந்து அதை கேட்கும் பொழுது, he will definitely guide you. உங்களை வழி நடத்துவார். he will not, ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு, ஒரு நாளும் ஏளனமா உங்களை பார்க்கவும் மாட்டாரு. எத்தனை நேரம் சொல்ல அப்படின்னு சொல்லி மனுஷன் சொல்லலாம், என்ன போல மாம்சத்தில் இருக்கிறவன் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்திருக்கிற தயவு, அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை. ஆண்டவரை பார்த்து, எஸ் நீர் என் மேல் வைத்திருக்கிற அந்த கிருபையினால் ரப்னதன மதினை அந்தரே மரா, அந்த கிருபையினால நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. தாவீது கடந்த நாட்களிலே நாம் தியானித்த அதே சங்கீதம் 51வது சங்கீதத்திலே அவனுடைய விண்ணப்பத்தை கவனிச்சு பாருங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த 51வது சங்கீதம் எப்படிப்பட்ட சங்கீதம். பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவம் செய்த பின்பு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி, மேல அப்படிதான் வாசிங்க, அந்த 51வது சங்கீதத்துக்கு மேல இருக்கிறத வாசிங்க, மைக்ல வாசிங்க. பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே நம்ம மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா முதல் வசனம் சொல்லுது, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். இந்த முழு சங்கீதமே சுத்திகரிப்பின் சங்கீதம் தாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை ஒரு 7 நேரம் இன்னைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சங்கீதத்தை நானும் எனக்கும் சேர்த்துதான், சரியா, 7 நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சங்கீதத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். வாசிங்க. 7வது வசனத்துல சொல்றாரு, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய விழுகையில் தேவனை பார்த்து கேட்கிறான். அவன் இந்த ஒரு தவறை மட்டும் தான் செய்தானா? இது ஒரு பெரிய பாவம். அடுத்தவனுடைய மனைவியை அபகரித்து அவன் செய்த காரியம், அவனை தந்திரமாய் கொலை செய்த காரியம் பயங்கரமான காரியம். ஒரு நேரம் இருதயத்துல மேட்டிமை உண்டாகி என்ன பண்ணிட்டான், ஜனத்தின் தொகையெல்லாம் என்ன பண்ணலாம், எடுத்து பார்ப்போம். ஆலோசனை சொல்றாங்க மூப்பர்கள், ராஜாவே
கர்த்தர் உமது மந்தையை இன்னும் பெருக செய்வார், இந்த காரியம் செய்யாதேன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா அவன் என்ன செஞ்சிட்டான்? அது செய்யலாம். So some failures in his life, அது ஒரு பக்கம். துரத்தி விடப்படுறான் ஒரு நேரம், இப்படி ஏதோ ஒரு நெருக்கடி. பட் ஸ்டில் அவனுடைய இருதயம் தேவனிடமாய் சார்ந்தது, தேவனை தேடினது. ஆண்டவரே என்னை மன்னியும். He was crying, லிட்டரலா அழுகிறான், லிட்டரலா அழுது ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை மன்னியும். பாருங்க 10வது வசனத்துல வாசிக்கிறோம். 10வது வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். ஐ திங்க் 2 நாளைக்கு முன்னாடி அதிகாலை ஜெபத்துல இந்த வார்த்தைகளை பார்த்தோம். Again, ஆண்டவர் நமக்கு சொல்றது, ஒருவேளை கர்த்தர் சொன்னதை நம்மளால இன்னும் கை கொள்ள முடியாம இருக்கலாம். இது வரைக்கும் ஆவியானவர் நம்மிடத்துல பேசினதை நம்மளால செயல்படுத்த முடியாம இருக்கலாம். ஒரு 5 செய்தி தான் இது வரைக்கும் நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். இன்னும் மற்றதெல்லாம் போடணும். ஒவ்வொரு நாளா இந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு போடுவோம். சரியா? நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளாதவர்கள், இப்போதான் வந்தேன் அல்லது முதல் ப்ரேயர் அட்டன் பண்ணல இப்படிலாம் சொன்னீங்கன்னா, நம்முடைய சேனல்ல இருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச். அது ஜெபத்தோடு நம்ம செய்திருக்கோம். அதை கண்டிப்பா அந்த ரெஸ்டோரேஷன், இந்த நோக்கமே, இந்த ஜெபத்தினுடைய நோக்கமே என்னது? ரெஸ்டோரேஷன் டுவர்ட்ஸ் காட். தேவனிடத்தில் சேருதல், தேவனிடத்தில் சேருதல். ஒரு மனிதன் தேவனிடத்தில் சேரும் பொழுது அவனுடைய கட்டுகள், அவனுடைய வேதனைகள், அவனுடைய துயரங்கள், அவனுடைய நெருக்கடிகள் எல்லாத்திலும் விடுதலை இருக்கும். ஆனா இன்னொரு ஆங்கிளும் இருக்கு, பகல்ல பார்த்தோம். விடுவிப்பார், விடுவிக்கலன்னா பரவாயில்ல. நேசம், அன்கண்டிஷனல் லவ். ஆனா நிறைய இறக்கங்க அவருக்கு, ரொம்ப இறக்கங்க அவருக்கு. மார்க் 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு குஷ்டரோகி வருகிறான். எப்படி கேள்விப்பட்டான், ஜனங்கள் எல்லாரும் வந்து சுகம் பெற்றுட்டாங்க, கேள்விப்பட்டான். அவன் வரான் நேரா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொன்னான். பாருங்க 40வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். ஆமென். ஆமென். வேண்டிக் கொண்டதை இயேசு செய்தாரா? இயேசு மனதுருகி கையை நீட்டி, இயேசு மனதுருகி என்ன செஞ்சாரா? கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இயேசுவை தேடி வந்தவங்க இந்த மாதிரி யாரு வந்தாலும் அவங்களெல்லாம் விடுவித்து தான் அனுப்பினார். பட் we need our faith. நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். எஸ் லார்ட், உங்க மேல நான் விசுவாசமா இருக்கிறேன், என் காரியத்தை நீ சரி பண்ணுவீங்க, சரி பண்ணுவீங்க. சரி பண்ணலைங்கிறதுக்காக மனக்கசப்பு, கிளேசம் நமக்குள்ள வரக்கூடாது. என்னையாவது சோம் பண்ணி என்னையா கண்டோம், ஆண்டவற்றை வந்து என்னையா பார்த்துட்டோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறேன் அப்படி நம்ம ஒரு நாள் சொல்லக்கூடாது. என் கர்த்தர் இதை என் வாழ்வில் அனுமதித்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். பவுல் வசனம் சொல்லுது, பவுலின் கைகளினால் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தாராம். எப்படி? பவுலின் கைகளினால் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஆனா அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது அவனுக்கு மாத்தல ஆண்டவர். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்க அனுப்பினார். அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 19:11.
பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். சில ஊழியக்காரங்க பலவீனப்படும் போது இவரு அவரை சுகமாக்கினார் இவரை சுகமாக்கினார் சொல்றாரு, ஆனா இவருக்கு ஏன் சுகம் உண்டாகல அப்படின்னு கேட்கிறாங்க. வேதத்துல பவுலின் கைகளினால் அநேக விசேஷித்த அற்புதங்களை தேவன் செய்தருளினார். பட் ஸ்டில் அவனுக்குள் உண்டான ஒரு பலவீனம், அந்த பலவீனத்தினால அவன் விண்ணப்பம் பண்ணான்னு சொல்லுது பைபிள். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12. எஸ், வாசிக்கலாம். சரி, 6ல இருந்தே வாசிக்கலாம். சத்தியமானதை நான் பேசுகிறேன், சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். போதும், மேன்மை பாராட்டுவேன். போதும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு துயரமான அனுபவம். He is healing everybody. அநேகர், வசனம் சொல்லுது, அவனுடைய கச்சலை கொண்டு போய் போட்டாங்களா, சுகம் உண்டாச்சான், பிசாசு ஓடிட்டான். அப்படிலாம் அற்புதம் நடந்துச்சு. ஆனால் அவனுக்குள் இருந்த இந்த காரியத்துக்கு விடுதலை கிடைக்கல. தேவனுடைய நோக்கம் சில நேரத்துல நம்ம மேல சில பாரம் சுமத்தப்படுறது, அது ஆண்டவருடைய நோக்கமாகவும் இருக்கும். நம்ம அதை பவுல் அதை நினைச்சு கவலைப்பட்டு சோர்ந்து போய் கிடந்தாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை. அது என்ன பிரச்சனை தெரியுமா? சரித்திர ஆய்வாளர்கள் சொல்ற காரியம், இந்த கண்ணில் அந்த மீன் செதில் பிடிச்சது இல்லை, அதுல இருந்து ஒரு கண்ணீர் வடியுமா. ஒரு பக்கம் துணியை வச்சு அவர் தொடச்சிக்கிட்டே இருக்கணும் பிரசங்கம் பண்ணும்போது. எப்பவுமே அந்த மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஆனாலும் கர்த்தருக்காய் வல்லமையாய் ஊழியம் செய்த மனிதன், கர்த்தருக்காய் செயல்பட்ட மனிதன். அந்த மாதிரி ஒருவேளை நமக்கு இருந்தா நம்ம என்ன செய்யும்? என்ன ஆண்டவர், நான் இவ்வளவு ஊழியம் செய்யறேன், இவ்வளவு பேர் ரட்சிப்புல நடத்துறேன், இவ்வளவு பேருக்கு விடுதலை கொடுக்கும்படி என்ன வச்சிருக்கிறாரு, இப்படிதான் நடத்துறாரு, ஆனா எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டேங்கிறாரு. ஆனா அவன் சொல்லல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, there is some reasons, சில விஷயங்கள் மாறாமல் அப்படியே நின்றோம். அதுக்கு நம்ம பாவம் காரணமா இருக்காது. ஏன்? பாவத்தை மன்னிச்சிட்டார். ஆனா என்ன தெரியுமா, சில சிக்ஷைகளின் அடிப்படையும் சில நேரம் அப்படி இருக்கும். அல்லது நாம் இவ்வளவு ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபத்துக்கு பதில் வரலையே அப்படிங்கிற அந்த காரணமாகவும் இது இருக்காது. தேவ சித்தம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கு, அவ்வளவுதான் அவனுக்கு வார்த்தை. நீங்க அதே மாதிரி இன்னும் சில இடத்துல சில ஊழியக்காரர்களை பத்தி பவுல் சொல்லும்போது, அவனை நான் வியாதிப்பட்டவனா விட்டு வந்தேன் அப்படிங்கிறார். தீமோத்தேயை பார்த்து சொல்றார், எப்பா அவனுடைய பலவீனத்துக்கு என்ன செய்ய, கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டிக்கப்பா அப்படிங்கிறார். ஹீலிங்
அவங்க மூலமா நடந்துச்சு, அவங்க மூலமா விடுதலை உண்டாச்சு, அவங்க மூலமா அற்புதம் நடந்துச்சு. பட் ஸ்டில் சில முள், சில சிலுவை அவளுடைய வாழ்க்கையில் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இரக்கம் பாராட்டி விடுதலை செய்கிறவர் தான். சில நேரம் இந்த துயரத்தை ஏன் அனுமதித்தார் தெரியாது. அந்த துயரத்தின் மத்தியில், அந்த கஷ்டத்தின் மத்தியில் தேவனுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறத மாத்திரம் அவங்க விடவே இல்லை, விடவே இல்லை. நம்ம நாட்களில் வாழ்ந்த பரிசுத்தவான்களை எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சவர் ஈஜஸ் ஐயா. வயது கூட கூட அதிகமாய் பலவீனப்பட்டார்கள். எவ்வளவோ அற்புதம் நடந்திருக்கு அவருடைய மீட்டிங்ஸ்ல. ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் பண்றதுக்கு 10 மணி நேரம் ஜெபித்து வருவார் அந்த மனுஷன் தேவ சமூகத்தில். இன்னைக்கும் சென்னையில மெரினா பீச் அந்த பக்கத்தில் முன்னாடி சீரணி அரங்கன்னு ஒன்று இருந்துச்சு. அங்க நின்று அவர் பேசும்போது டிராபிக் சிக்னல் எல்லாம் ஆஃப் பண்ணி நிறுத்திட்டாங்க. சரித்திரம் நடந்த சம்பவம். அங்கிருந்து டிராபிக்ல இருந்து வந்து, ஐயா உங்க பிரசங்கத்தை எப்ப முடிப்பீங்க, இந்த மாதிரி டிராபிக் ஆகுதுயா அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் பிரசங்கம் நிறுத்தப்பட்டுச்சு. அப்படியே நின்று அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தான். மகிமையான வல்லம் அது, சாதாரண காரியம் இல்லை. நம்ம அன்னைக்கு பிரசங்கத்தில் கூட கவனிச்சோம்ல, இயேசு 5000 பேர் அல்லது சரி 20000 பேர், சரி குறைஞ்சபட்சம் 5000 பேர் இருப்பான். ஆனா எப்படி ஒருமனப்பட்டு எல்லாத்தையும் கேட்டான்? ரகசியம் இருக்குல்ல. எப்படி பேதுரு பிரசங்கிச்சான், 3000 பேர் ஒரே நாள்ல எப்படி ரசிக்கப்பட்டான்? எப்படி அவன் காது கேட்டுச்சு? அமைதி, ஒரு நிசப்தம். அந்த சத்தத்துல தேவ சத்தம். பிரதர் அது எப்படி பிரதர்? சில இடத்துல ஆக்ரோஷமால இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக விதங்கள்ல இருக்கலாம். ஆனால் வார்த்தை இதை மட்டும் கவனிங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11வது வசனம், 11வது வசனம் அதுல இருந்து வாசிக்கலாம். அவர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த காத்து உண்டாச்சு. அதுல இல்ல கர்த்தர். ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் என்னது? அமர்ந்த மெல்லிய சத்தம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கேபியின் வாசல் என்றான். போதும். இதுல நம்ம பார்க்கிற சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்ட். இதுல நம்ம பார்க்கிறது மெல்லிய சத்தம், மெல்லிய ஒரு சத்தம். அது என்ன? நிசப்தம், அமர்ந்த ஒரு மெல்லிய சத்தம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே எலியா வெளியில வந்து ஆண்டவரை பார்க்க வந்தானா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது ஜனங்கள் அதை அட்ரஸ் பண்ணுகிறதுக்கு, அதை ரிசீவ் பண்றதுக்கு, அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம். அப்படி வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன் தான் யாரு? ஈஜஸ் ஐயா. மோசஸ் ராஜசேகர்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா பாடுவாங்க. ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வந்து, அந்த சுகர் கம்ப்ளைண்ட்னால கண்ணு போயிட்டு ஃப்ளைட் ஏறும்போது கண்ணோட ஏறார். திரும்ப கீழே வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் நீ பார்க்குற கடைசி காட்சி. அதோட முடிஞ்சு கண்ணு போயிட்டு. ஆனால் இறுதி வரை கர்த்தருக்காய் ஊழியம் செய்த மனிதன். பாடுகள் மத்தியில், பலவீனங்கள் மத்தியில். அதனால ஏதோ பிரச்சனை வருது, ஆண்டவர்கிட்ட நான் போயிடணும் ஒரு நாள் நினைக்காதீங்க. இடுக்கத்தின் பாதையில், இடுக்கம்
இடுக்கம், அழகான வார்த்தை, இடுக்கம். அந்த இடுக்கத்தின் பாதையில் நான் ஆண்டவரை உறுதியா பிடிக்கிறேனா? இடுக்கத்தின் பாதை, அதுல நான் ஆண்டவரை உறுதியா பிடிக்கிறேனா? தேவன் அதை நம்மகிட்ட விரும்புவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடுக்கம் என்பது நெருக்கடியை குறிக்கிறது. நெருக்கடி. இதை குறித்து பழைய ஏற்பாடு இந்த இடுக்கங்கிற வார்த்தை 1 ராஜாக்கள் 22:27 இருக்கு. 1 ராஜாக்கள் 22:27. இவனை சிறைச்சாலையிலே வைத்து இவளை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோடே வருமளவும் நான் சமாதானத்தோடே வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார். நீங்க இங்க வந்து யாரு பத்தி எழுதியிருக்குன்னா, நீங்க பிறகு பின்னாடி வாசிச்சு பார்த்துக்கிடுங்க இந்த அதிகாரத்தை. மிகாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லுகிறது. 13வது வசனம். மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனிடமே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அங்க ஒருவேளை நம்மளா இருந்தா, சரி சரி ராஜாவுக்கு அப்படி உண்டாயிருக்கா, சரி சரி நம்ம பார்த்துக்கிடுவோம், சரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனா அவனுடைய பதில் பாருங்க, 14வது வசனம். அதற்கு கத்த மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுவதையே சொல்லுவேன். இந்த சப்ஜெக்ட்ல என்ன நடக்கும்னா, ஆகாப்பும் யோசபாத்தும் சேர்ந்து அங்கே 8வது வசனத்துல பார்க்கும்போது யோசபாத் தான் கூப்பிட சொல்றான். நன்மையான வார்த்தைகளை விசாரித்து அறிகிறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளை விசாரித்து அறிகிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி வேணுமே, யாராவது இருக்கிறானான்னு கேட்கிறான். அப்போ இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி சொல்றான், மிகாயான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் நன்மையா என்னை பத்தி சொல்லவே மாட்டான், அவன் என்னை குறித்து தீமையா தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அதற்கு ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம், அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்ட பிறகு இவன் வந்து பேசும் பொழுது இந்த சூழ்நிலையில இவன் ஒரு தரிசனத்தை கண்டு அங்க சொல்றான். எங்க 15 கேட்குறாங்க அவன்கிட்ட. அப்போ அவன் வந்து என்ன சொல்றான், அவன் போம் உனக்கு வாய்க்கும், கத்தர் அதை ஒப்பு கொடுப்பார், அந்த கிண்டலா சொல்லுவாங்களா அப்படி சொல்லிட்டான் போல. அதனால அடுத்த வசனத்துல 16ல ராஜா கேட்கிறான். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்தினாலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணை எடுக்க வேண்டும் என்று சொன்னான். அவனோட எதிர்பார்ப்பு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வந்துடாதான்ட்டு. இவன் நல்ல வார்த்தை தான் சொல்ற மாதிரி இருக்குது. பட் ஆனா அவன் சொல்றான், இல்ல 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 நான் எத்தனை நேரம் சொல்லணும் உனக்கு கேட்கிறான். அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தையை அவன் பேசுறான். அப்பொழுது அவன், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் 17வது வசனம், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். உடனே அவன் தீமையா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் சொல்லிட்ட பிறகுதான் 19வது வசனத்துல அவன் வார்த்தையை சொல்றான் பாருங்க. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்தில் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகா போய் கீலேயாத்திலே ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. ஓஹோ, சப்ஜெக்டே வேற இதுனா. இதுல நான் இங்க வந்ததுக்கான காரணம் இடுக்கத்தின் அப்பம். கர்த்தருக்கு சித்தமான இதை குறித்து இன்னொரு விளக்கமா பேசுவோம். இதுல இந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். எதனால் நான் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய்
அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். அதனால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார், கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். இப்படி ஒரு ராஜா, நல்ல ராஜா கிடையாது ஆகாபு. ஆகாபு நல்ல ராஜாவா கிடையாது, அவன் ரொம்ப மோசமான ராஜா இஸ்ரவேல்ல. அப்படிப்பட்ட ராஜா அங்கே அவனுக்கு எதிராக சொல்லப்பட்டுச்சு. உடனே கோவப்பட்டு சொல்றான், இடுக்கத்தின் அப்பம் அப்படின்னா என்ன? அடி அடி கொடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். இடுக்கத்தின் பாதை, நெருக்கத்தின் பாதை, ஊழியத்துல வருகிற நெருக்கத்தின் பாதை. நான் சொல்றான் பாருங்க, அவன் இப்படி இடுக்கத்தின் அப்பத்தை கொடுங்கன்னு சொன்னதுக்கு 28வது வசனம், அப்பொழுது மிகாயா, நீர் சமாதானத்தோடு திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி, ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். நடந்தது என்ன தெரியுமா? போனவன் அந்த யுத்தத்துல சாகிறான், தந்திரம் வேற பண்றான், வேஷம் மாறி வேற அந்த யுத்தத்துல பிரவேசிக்கிறான். அந்த யுத்தத்துல பிரவேசிக்கும் பொழுது அவனை சுத்தி, யாரை யோசபாத்தை சுத்தி ஒரு பெரிய கூட்டம் வந்துருது, அவனை சாகடிக்கணும். ஏன்னா அந்த கூட்டத்தார் சொல்லிட்டாங்க, ராஜாட்ட மட்டும் யுத்தம் பண்ணுங்கன்ட்டு. இவன் வேஷம் மாறி இருக்கிறான், தெரியாது ராஜா யாருன்னு. நல்லா கவனிங்க, வார்த்தை கர்த்தருடையன்னு சொன்னா எப்படி காரியம் மாறினாலும் அது அப்படியே நேரா வந்து வெட்டும், காரியத்தை முடிக்கும். நடந்தது என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ராஜா வந்து 34வது வசனம், ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜா அவனுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அவன் ஸ்பெசிபிக்கா அடிக்கல, யாருன்னு தெரியாது அவனுக்கு. வார்த்தை கர்த்தருடையது. அவன் அன்னையோட முடிஞ்ச அவன் ஸ்டோர், அவன் கதை பாருங்க. தேவன் ஊழியக்காரனை அவன் மூலமாய் தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அது நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்கு எப்படி காரியத்தை அவன் மாத்தி செயல்பட்டாலும், நீங்க பின்னாடி இந்த வாசி பாருங்க, காரியத்தை எப்படி மாத்தி செயல்பட்டாலும் he was died. கீழே வாசிங்கன்னா அவனை நிறுத்தி வச்சாங்கன்னு சொன்னது. அவர் கடைசியில் அவன் மரித்து போகிறான். யுத்தம் அதிகரிக்குது, ராஜாவை சீரியருக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள். சாயங்காலத்தில் அவன் இறந்து போனான். காயத்தின் ரத்தம் ரதத்தின் தட்டிலே வடிந்தது. பொழுது போகும்போது அவரவர் தம் பட்டணத்துக்கும் அவரவர் தம் தேசத்துக்கும் போகலாம் என்று இராணுவத்திலே பறைசாற்றப்பட்டது. ஏன் அப்படி சொன்னாங்க? தரிசனம், தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்க கண்டேன், அவரவர் சமாதானத்தோட பட்டணத்துக்கு போங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அதனால அது சொன்னாங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஊழியத்தின் நிமித்தம் நெருக்கம் வந்தது. பட் ஸ்டில் அதுலயும் அவன் சொல்றான், நீ சமாதானத்தை திரும்ப வந்தா பார்க்கலாம் போன்னு அனுப்பிட்டான். எவ்வளவு கான்பிடென்ட்ல ஆண்டவர் மேல. பரிசுத்த ஆவியானவர் ஊழியத்தில் வருகிற நெருக்கத்தில் இது அவசியப்படுகிறது போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சில நேரம் இடுக்கம், நெருக்கம், வேதனை, துயரங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் என் ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்யாம விட மாட்டார். இங்க அதுதான் அந்த பகுதியில் நம்ம எடுக்க வேண்டியது. அவர் சொன்னார்னா செய்வார், நான் நம்புறேன். அவர் சொல்லலைன்னா தான் கஷ்டம். ஏன்னா சவுல் ராஜாவாகி ஆண்டவரை விட்டு விலகி விடுகிறான். தேசத்திலே நல்ல நல்ல காரியங்களை செய்யறான் சவுல். குறி சொல்ற ஆவியை இல்லாதபடி துரத்திட்டான், மொத்தமா காலி பண்ணிட்டான். அப்படிப்பட்ட சவுல் தப்பி தவறி விழுந்து விடுகிறான். தேவன் நம்ம மேல் வைத்த கிருபையை, இரக்கத்தை எடுத்து விடுகிறார். கடைசியில ட்ரை பண்றான், எப்படியாவது தேவனுடைய வார்த்தை வந்துடாதா. கிடைக்கல. ஆனால் அந்த சூழ்நிலையில் கடைசியில் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஒரு குறி சொல்ற ஆவியை தேடி போயிட்டான். 1 சாமுவேல்ல போய் வாசிங்கன்னா தெரியும், 16க்கு அப்புறம் வாசித்து பாருங்க. குறி சொல்ற ஆவி
வேஷம் மாறி வேற போனான் இருக்குது. பட் அவனுக்கு வார்த்தை கிடைக்கல. தேவன் வைத்திருக்கிற கிருபை இருக்கு பாருங்க, அது மேலானதுங்க. தயவு இருக்கு பாருங்க, அதிலும் மேலானதுங்க. தயவு இருந்தா கிருபை இருக்கும், கிருபை இருந்தா தயவு இருக்கும். அல்லேலூயா. ஏன் நம்ம மேல அந்த இரக்கத்தை வச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம ஜெபத்துல இந்த 5வது நாள் ஜெபத்திலையும் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். கர்த்தர் கிருபையில கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறதுனால தேவ தயவு, தேவ நடத்திப்பு, தேவனுடைய ஆளுகை, முக்கியமா நம்ம மேல அவர் தயவு வச்சதுனால தான் நாம செய்யற தவறுகளை நமக்கு சுட்டி காட்டி நம்மளை செக் பண்ண சொல்லி அதை மனம் திரும்ப சொல்றார். அல்லேலூயா. தயவு இல்லைன்னா நடக்காது. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்ததுண்டானால், காலையில் பார்த்தோம், தயவுள்ளவர் என்பதை ருசி பார்க்குதல். வம்பு இருக்கக்கூடாது, வன்மம் இருக்கக்கூடாது. திரும்ப அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? 1 பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டும். இப்படி இருக்க 1 பேதுரு 2:1 இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் வசனத்தை வாசித்து அதன் மேல் வாஞ்சையா இருக்கிறது. இங்க வந்து இவங்க இதை சொல்லும் போது சில நிருப புஸ்தகங்கள் இருந்துச்சு, சில நிருபங்கள் இருந்துச்சு. ஆனால் நம் கைகளில் இருக்கிறது போல வேதாகமமாக அவர்கள் கைகள் இல்லை. ஆனா வசனத்து மேல வாஞ்சையாயிரு அப்படின்னு சொல்றதை மட்டும் பேசுறாரு. இப்போ வசனத்துல சொல்றதுதான் சொல்றாரு, சகலவித துர்க்குணம், நமக்கு துர்க்குணம் இருக்கக்கூடாது. துர்க்குணம் இருந்தா அடமெண்டா இருக்கிறது. அன்னைக்கு பார்த்தோம்ல, என்ன அகங்காரம், அகந்தை, மற்றவங்களை நிந்திக்கிறவங்களா, சகலவித கபடு. கபடுனா என்ன? வெளியில ஒண்ணு பேசுவான், உள்ள ஒண்ணு வச்சிருப்பான், 5-6 திட்டம் அல்லது 10 திட்டம் உள்ளுக்குள்ள இருக்கும். இவனுக்கு தெரியாதது அவனுக்கு தெரியாம இப்படி அப்படின்னு சொல்லி மாத்தி கீத்தி போட்டு என்ன செஞ்சிருவான்? உறவுகளை கெடுக்கிற ஒரு காரியம் கபடு. வஞ்சகம், வஞ்சகம், வஞ்சித்து வஞ்சித்து ஏமாத்துறது, ஏமாத்துறது, பொய் சொல்றது, கள்ள தராசு பிடிக்கிறது, இந்த மாதிரியான காரியம் வஞ்சகம். பொறாமை, பொறாமை. காலையில் இது குறித்து விளக்கமா பார்த்தோம். அது அடுத்த நாட்கள்ல, வருகிற நாட்கள்ல வரும். எங்களை கேட்டுடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகலவித புறங்கூறுதல். ஓஹோ, புறங்கூறுதல் எந்த மாதிரி இருந்தாலும் புறங்கூறுதல் தான், அதை ஒழிக்கணும்னு சொல்றாரு. அப்போ நம்மிடத்தில் அவருடைய தயவு இருந்ததுனால தான் இதெல்லாம் தவறு என்பதை நமக்கு என்ன செய்யறாரு? சுட்டி காட்டுறார். அல்லேலூயா. சுட்டி காட்டுறார். ஏன்? நாம இதுல மாறிடணும், இது நமக்கு தேவையில்லை, இதை நம்ம விட்டுறணும், இது நமக்கு அவசியம் இல்லைங்கிறத கர்த்தர் தெளிவா நம்மகிட்ட பேசுறார். இந்த மாதிரி வேதத்தில் பல காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபம் ரெஸ்டோரேஷன் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு இணைதல். ஆண்டவரே, என்மேல் நீர் வைக்கிற இந்த தயவினால் நான் விரும்புறது உங்க சித்தத்தை செய்கிறவனா மாறட்டும். தாவீது சொன்னது போல நிலைவரமான ஆவியை என்னில் சிருஷ்டி. ஆமென். அப்படிதானே சொல்றாரு. சங்கீதம் 51 வாஸ்தவம்ல,
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 51:10 நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பி. ஓஹோ, அப்ப எனக்கு அந்த நிலைவரமான அந்த ஆவி என் நெருக்கத்தின் பாதையில் நான் ஒருவேளை என்னால செயல்படுத்த முடியலன்னு தவிக்கும் போது நான் கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்குள்ள அந்த நிலைவரமான ஆவினா என்னங்க? உம்மிலே நான் நிலைத்திருக்கத்தக்கதாய், உம்முடைய கற்பனைகளை நிலை கொண்டு கைகொள்ளத்தக்கதாய், உம்முடைய வார்த்தைகளை நான் செயல்படுத்தத்தக்கதாய் எனக்கு நீர் தர வேண்டிய ஒரு நிலைவரமான ஆவி. அல்லேலூயா. Can you raise your hands? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்றேன் அந்த ஆவியை. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த நிலைவரமான ஆவியை நான் பெற்றுக்கொள்றேன். உம்முடைய சமூகத்தில் நான் நிலைத்திருக்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்கும்படியாய், உம்முடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் தரித்திருக்கும்படியாய் அந்த நிலைவரமான ஆவியை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இப்போ ஐ ரிசீவ் இட் லார்ட் இன் மை, ஆண்டவரே எனக்குள்ளாக நான் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே ஷத்தரா, பெற்றுக்கொண்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்ப நமக்கு என்ன உதவி செய்வார் கர்த்தர்? நான் அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், இந்த காரியத்தை இந்த இடத்துல இப்படி நான் பேசுறது சரியா? எல்லா வார்த்தையுமா பிரதர்? ஆவியானவர் அப்படிதான் நடத்துவாருங்க. எவ்ரி வேர்ட், எல்லா வார்த்தைகளுக்கும் நாம இப்படி பேசுறது சரிதானா, இப்படி செய்யறது சரிதானா, இப்படி செயல்படுறது சரிதானா அப்படின்னு பேசுவார். ஒரு சாட்சியோடு நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் ஹைதராபாத்தில் பணி செய்து கொண்டிருந்த காலம், பாசிபிளா 2011 இருக்கலாம், அது 11 இருக்கலாம். காலையில் ஒரு 8:20 கிளம்புனா 15 நிமிஷத்தில் ஆஃபீஸ் போயிடலாம். தூரம் 10 கிலோமீட்டர், ரோடு நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். ஆனால் 8:30 தாண்டிட்டுனா 1.5 மணி நேரம் ஆகும் போய் சேர ஆஃபீஸ்க்கு. அவ்வளவு ரஷ் ஆயிரும், ரோடு போகவே முடியாது. நான் இருந்தது KPHP 9th phase, அங்கே ஹைடெக் சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் எங்கள் ஆஃபீஸு. ஹைடெக் சிட்டி ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அது வழியாக சின்ன டனல், அதில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒரு நெருக்கப்பட்ட காலத்தில் அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, சைடில் பெடஸ்ட்ரியன் மக்கள் நடந்து போகிற அதுக்காக அரசாங்கம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாதை உண்டு. அநேகர் என்ன பண்ணிடுவாங்க, பைக்கை மேலே ஏற்றி ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அதை என்ன பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். அப்படி ஒரு வழி அந்த இடம். அப்படி அநேகர் போவாங்க. நானும் செஞ்சேன். ஒரு நாளாக எத்தனை நாள் செய்தேன் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். பேசி, எப்பா நீ இப்போ இதில் ஓட்டுறியே, இது எதற்குரியதுன்னு கேட்டார். ஆண்டவர், இது பெடஸ்ட்ரியன் வாக்கு, அரசாங்க சட்டத்தின்படி இது செய்கிறது சரியா தப்பான்னார். எப்பா செய்யக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி உடனே டக்குன்னு இறங்கிட்டேன். எனக்கு அன்பானவர்களே, இதுவரைக்கும் அந்த ஒன்வேல போகிறதோ அல்லது இந்த மாதிரியான காரியத்தை செய்கிறதோ இல்லை. கர்த்தர் கிருபையில் நாம் செய்கிற செயலை தேவன் கவனிக்கிறார். நாம் செய்கிற செயலை ஆண்டவர் கவனிக்கிறதுனால தான் நான் சொன்னேன். See, this is wrong. ஏன் வசனம் சொல்லுது, ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடையதே தேவனுக்கும் செலுத்துங்கள்னு எழுதியிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஆளுகையில் இருக்கிறவன், அதிகாரத்தில் இருக்கிறவன் தேவனுடைய ஊழியக்காரன்னு பைபிள் சொல்லுது. ஓஹோ, வாசித்திருக்கீங்களா? நாட்கள் ஒரு நாள் இதை பற்றி பேசணும். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்களே. பாருங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரோமர் 13 எழுதியிருக்கு. ரோமர் 13 வாசிக்கலாம். ரோமர் 13. எஸ், ரோமர் 13:1. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு, 4வது வசனம், நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்படும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். போதும், இதுவரைக்கும் வாசிக்கலாம். 7 வசனம். சும்மாலாம் எழுதல இந்த காரியம். நமக்கு மேல இருக்கிற அதிகாரம், சில சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் அதிகாரங்களை குறை சொல்றது. செய்யக்கூடாது ஒரு நாளும். பாரு, இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமா இப்படி செய்யுது அப்படி செய்யுது. அரசாங்கத்துக்காக நம்ம ஜெபம் பண்றோமா? ஆண்டவரே, என்னுடைய தேசத்தை ஆளுகை செய்கிற இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, அவங்களை பயன்படுத்துங்க. ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்லும்போது அதிகாரிகளுக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணும்படி அதிகாரம் உள்ளவர்களுக்காக, ஆளுகையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லுது பைபிள். So we need to pray for them. அப்ப பாருங்க, இந்த வார்த்தைகளெல்லாம் இதுல இருக்கு. அப்போ கீழ்ப்படிதல். நாம அதிகாரி இருக்கும்போது மட்டும் கீழ்ப்படிஞ்சு அதிகாரி இல்லாதவர் கீழ்ப்படியாம இருந்தாலும் கஷ்டம். நம்ம யாரு மாயமாலக செய்யறோம்? யாரும் இருக்காங்க இல்லை, அந்த நேரத்திலையும் கீழ்ப்படுகிறோமா? அந்த நேரத்திலையும் கவனமா இருக்கிறோமா? அதுல நம்ம உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. இது எதுக்கு வந்தோம்? நம்முடைய காரியத்தில் சரி தவறு என்பதை தேவன் பேசுவாரா, அல்லது நம்முடைய தேவைகளில் பேசுவாரா? நான் எத்தனையோ நேரம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம். இன்னைக்கும் ஆவியானவர் சொல்ல வச்சிருக்கிறார். நம்முடைய தேவைகளில் ஆண்டவர் நமக்கு பேசுவாரா? நம்ம இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கு, நம்ம இதை செய்யணும் பேசுவாரா? அதுக்கு நான் சாட்சி சொல்ல முடியும். நாங்கள் எங்க இருக்கிற எங்கள் மனைவி ஊர் இது வடக்கு வேப்பலாங்குளம். இந்த ஊருக்கு வந்த அந்த நாட்களில் இந்த வீடை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கணும். அதுக்கு வேலையை துவக்குறோம். அப்போ அந்த இங்கே வழி இருக்குது எங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு அழகான பாதையை முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த பாதை இருக்குது. அந்த பாதை செவ்வாய்ப்படுத்தணும், நீட்டாக்கணும். அதுக்கு ஒரு ஜேசிபி வரணும். ஜேசிபி 2 நாளாக சொல்லி 3 நாளாக சொல்லி வரமாட்டேங்கி. ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய்ய, இதில் அங்கேருந்து நடந்து ஜோம் பண்ணி ஒரு 7 நேரம். காலையில் நடந்து ஜோம் பண்ண மதியம் ஜேசிபி வந்து க்ளீன் பண்ணி போட்டுச்சு. நம்முடைய காரியத்தில் நம்மை வழி நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம். சொன்ன நேரம் பத்தாது. சாட்சிகளை சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். என்னெல்லாம் செய்திருக்கிறார் ஆண்டவர், எப்படிலாம் நடத்தி இருக்கிறார். இங்கே நாங்கள் வருகிறதுக்கு முன்னே இந்த வீடு கட்டும்போது பேங்க்ல லோன் வாங்கி கட்டணும். அந்த லோன் வாங்கின பேங்கை போய் பார்த்து நான் வாங்கவே இல்லை. சென்னையில் இருந்தேன். அப்போ
நாங்கள் இருந்தது. வேலை எனக்கு பெங்களூரில், சென்னைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி நாங்கள் பேப்பர் வந்துருக்கு சார், நாங்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொரியரில் அனுப்புனார். அந்த கொரியரில் வந்து சேருது. வந்த பிறகு சைன் பண்ணி மட்டும் இதெல்லாம் நான் மார்க் பண்ணலாம், சைன் பண்ணி அனுப்புங்க, இதெல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் அனுப்பியாச்சு. ஒன்று ஒன்றா தேவன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி எல்லாத்தையும் இது வந்து இவ்வளோ கிடைக்கும், இந்த மாதிரி காரியங்களை செய்ய முடியும், இப்படி செய்ய முடியும், அதெல்லாம் நடக்கும் இப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லி கர்த்தர் நடத்தினார். ஸோ தேவன் ஒரு விஷயத்தை தீர்மானித்தாள், தேவன் நம்மிடத்தில் அதை வாக்குத்தத்தமாய் சொன்னால் அதை செயல்படுத்தவும் அதை செய்து முடிக்கவும் அவர் வல்லவராய் கிருபையுள்ளவராய் யாரை கொண்டு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செயல்படுவார். இந்த மாதிரி பல விஷயத்தை எங்களால் சொல்ல முடியும். எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில் அதை ஆண்டவரால் செய்ய முடியும். நம்பணும், ஆண்டவரை நம்பணும். நான் சொன்னேன், சில நேரம் முள் நெருக்கடி சிலது அப்படியே இருக்கும். ஜெபம் பண்ணும்போது வாக்குத்தத்தம் தந்துட்டாருன்னு வைங்களேன், கண்டிப்பா விடுதலை கொடுப்பார், கண்டிப்பா நடத்துவார். சரி, இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். ஆனா என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ட்டாருன்னா அமைதியா ஆண்டவரே உங்க சித்தம் அப்படின்னு விட்டுற வேண்டியது. ஆண்டவரை மிஞ்சி எந்த வல்லமையும் கிடையாது. தேவனே அந்த ஆன்சரை சொல்லிட்டாரு, அதுக்கு மேல அது மாறாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 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 சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சு ஆண்டவர் சில காரியங்களை சொன்ன மாதிரி இருந்துச்சு. யார் யாருக்கு இது பிரயோஜனமா இருந்தது என்பது கர்த்தர் அறிவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் நெருக்கடிகள் மத்தியிலே நான் உம்மை நோக்கி பார்க்கும்போது, என்னுடைய இடுக்கத்தின் மத்தியிலே நான் உம்மை நோக்கி பார்க்கும்போது, வார்த்தை வந்தால் நான் அதை விசுவாசிக்க வேண்டும் என்றும், ஒருவேளை இல்ல என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொல்லி பவுலுக்கு சொன்னபடி ஒருவேளை அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உம் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், உம்முடைய சத்தம் கேட்க எனக்கு உதவி செய்து என்னை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், உம்முடைய தயவுள்ள சித்தம் என் வழிகளிலே நிறைவாய் நிரம்பட்டும், எல்லாவித தடைகளுக்கும் விக்கினங்களுக்கும் சத்ருவின் அதிகாரங்களுக்கும் எங்களை விளக்கி உம்மை சார்ந்து கொள்ள என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே சர்வ ஞானியே நான் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? அவர் சர்வ ஞானம் உள்ளவர், நம்மளை மறக்க மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். எஸ் லார்ட், ஐ லவ் யூ லார்ட், நான் உம்மை நேசிப்பேன். பகல்ல நேசம் என்பதை குறித்து பேசினார். நேசம், அன்பு கூறுதலுக்கும் நேசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அன்பு கூறுதல், அன்பிலே நடத்தல், அதை விடவும் ஒருபடி மேல எந்த சூழ்நிலையிலையும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்றேன், அன்பு கூறுறேன்னு சொல்றேன். எஸ் லார்ட்,
இப்போ இடுக்கத்தின் பாதையில், நெருக்கத்தின் பாதையில், நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் தேவன் தம்முடைய கிருபையை, தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானபடி எங்களை விடுதலையாக்குவீங்க. எங்களை தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் சொன்னதை செய்து முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீங்க. எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவற்றை நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். சத்தரவத்தினரு நீதரலரதி அந்தனா என்னை தாருகிறேன், தாருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தாருகிறேன், தாருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தாருகிறேன், தாருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தாருகிறேன், தாருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருமாற்றுமே, உருவாக்குமே என்னை, உருமாற்றுமே. நல்ல தகப்பனே, நான் என்னை முழுசா ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கும் விதமா பரலோகத்துக்கு நேர உங்கள் கண்கள் இருக்கட்டும். உங்கள் கைகள், இரண்டு கைகளும் பரலோகத்துக்கு நேர திறந்து, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை விட்டு பிரியாம இருக்கிற ஒரு வரமும் எனக்கு தந்து என்னை நடத்தும், என்னை நடத்தும், என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படியாய் தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்கும் உங்க கிருபையை தாரு, உங்க தயவை தாரு, உங்க நடத்திப்பை தாரு. இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருநாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வேண்டி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.